பேட்ஸ்மேன்களின் ஹெல்மெட்களை பதம் பார்க்கும் பும்ராவின் அதிவேக அசுர பந்துகள் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் பேட்ஸ்மேன்கள் கிரவுண்டில் நிற்கிறதுக்கே கொள்ள நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருக்காரு நம்ம பும்ரா. சும்மா கொஞ்ச நஞ்ச வேகமாக போடுறாரு, வெறித்தனமாக போடுறாருங்க. அவர் போடுற வேகத்தில் எடுத்து டேரக்டாக ஸ்டெம்புக்கே விட்டால் என்ன பண்ணுவாங்க பேட்ஸ்மேனு? பேட்டை எடுக்கிறதுக்குள்ளே பால் ஸ்டெம்பை பதம் பார்த்துறது. அப்படி இருக்கும்போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அப்படியும் பார்த்தா என்னடா இப்படி போகிறாருன்னு பார்த்தா ஒரு பக்கம் கீழே குனிகிறதா, மேலே குனிகிறதா, மேலே எழுறதா, சைடில் போகிறதுனா தெரியவே தெரியுதுல. நம்ம எழுறதுக்குள்ளே பால் சும்மா தரமட்டமாக எல்மட்டம் பார்த்துறது. அப்படி இருக்கும்போது பும்ராவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவரை போடுற வேகத்தில் பேட்ஸ்மேனை அவரை பார்க்குறதே பெரிய விஷயம். அவர் பால் ஆடுறது அவ்வளோ ஈஸியான விஷயமா சொல்லுங்கள்? அந்தளவுக்கு தரமான ஒரு வேகத்தை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு நம்ம பும்ரா. அடுத்து வங்கதேசம் மற்றும் இந்தியாவுக்கு இடையான முதலாவது T20 போட்டி அக்டோபர் 6ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு தீவிரமான வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வரும் பும்ரா அவர்கள் கொல்ல ஃபார்மில் இருக்காருங்க. ஒவ்வொரு பந்து சும்மா 160 ஸ்பீடில் அப்படி தெறிக்க விட்டுட்டு இருக்காரு செம்பை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெட்ஸில் நிற்கக்கூடிய பேட்ஸ்மேன் ஆளே அந்த பாலை ஃபேஸ் பண்ண முடியல. சும்மா அப்படி போடுற வேகம் சும்மா அப்படி வெறித்தனமாக வருதுன்னு சொல்லிட்டு பும்ராவுடைய பவுலிங்கில் பேட்டிங் பண்ண பேட்ஸ்மேன்களை கதறிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி பங்களாதேச வீரர்களையும் பும்ராவின் பந்து பதம் பார்க்க போகிறதா அப்படின்னு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அவர் போடக்கூடிய ஒவ்வொரு பந்துகளின் வேகம் சும்மா அசுர வேகத்தில் வர்றதுனால இந்த டைம் நடக்கக்கூடிய அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய T20 போட்டியில் பும்ரா ரெக்கார்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 170 ஸ்பீடில் நெட்ஸ்லேயே போகிறாரு அப்படின்னா மேட்சில் வெறித்தனமாக போட போகிறாருங்க. அவருடைய பந்துகளை, அவர் வீசக்கூடிய பந்துகளை பார்க்கறதுக்கு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பேட்ஸ்மேனுக்கு அவர் போட்டார்னா கீப்பரு இப்படியே தான் ஆடிட்டு இருக்கணுமே தவிர பேட்ஸ்மேனு பாலை தொடவே கூடாது என்பதுதான் பும்ராவின் மாஸ்டர் பிளான். இப்போ அவர் போட்டிருக்க இந்த பிளானில் பேட்ஸ்மேன் என்ன ஆக போகிறாங்க அப்படின்னு தெரியல. பேட்ஸ்மேனை நொறுக்கி எடுக்கிறது தான் பும்ராவுடைய அடுத்த வேலையாக இருக்குது. ஸோ இனிமேல் பும்ராவை யார் எதிர்க்கினாலும் சரி, எந்த டீம் எதிர்க்கினாலும் சரி, பயத்தை ஃபஸ்ட்டு ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் பும்ராவுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இன்றைக்கி ஒரு சிறந்த பவுலராக இந்தியன் டீமுக்கு கிடைச்சிருக்காரு. எல்லா ஃபார்மேட்லேயுமே வெறித்தனமாக போடுறாரு. அவர் போடக்கூடிய ஒவ்வொரு ஏர்கர் பாலும் அந்த 160 ஸ்பீடில் போட்டாருன்னு வச்சிங்களேன், ஸ்டெம்ப்பு என்னத்துக்கும் ஆடுறது. ஒவ்வொரு டைமும் புது புது ஸ்டெம்ப்பு வாரி குவிச்சிட்டே தான் இருக்கணும். பும்ராவின் பந்து வீச்சு அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு எதிரான முதலாவது T20 போட்டிக்கான ப்ராக்டிஸில் தீவிரமாக ஈடுபட்டு இருக்காரு. அதே மாதிரி செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் டெஸ்ட் தொடங்க போகுது. அதுக்கான அணியும் கூடிய விரைவில் அறிவிக்க போகிறாங்க. அந்த அணியில் பும்ரா கண்டிப்பாக இருப்பார். டெஸ்ட்லேயும் ஒரு சம்பவம் காட்ட போகிறாரு. எங்கெங்கே பேட்ஸ்மேன் அடி வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஹெல்மெட்டில் வாங்குறாங்களா, உடம்புல எந்தெந்த இடத்துல, பல இடத்துல பும்ராவின் பந்துகள் பாய போகிறதா அப்படின்னு கேள்விகளும் எழுப்பப்பட்டு வருது. பும்ரா போடக்கூடிய ஒவ்வொரு பந்துகளும் உலக சாதனையாக இருக்க போகுது. இனிமேல் டெஸ்ட்லேயே அதிவேக பந்து வீச்சு போட்ட ஒரே பவுலர் பும்ரான்ற சாதனை கூடி விரைவில் வரப்போகிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. இந்திய அணியில் தரமான ஒரு பவுலரு சும்மா அப்படி பிச்சு உதறிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 160 வேகத்தில் தரமான பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி 170 170 பக்கத்தில் கண்டிப்பாக அவர் போடக்கூடிய எல்லா திறமையும் அவரிடம் இருக்கிறது. பும்ராவின் திறமையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.